ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரி சப்பாத்தி நான் பரோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். தாபா ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குடைமிளகாய் வச்சு கிரேவி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கர் எடுத்திருக்கேன். 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு 2, ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது, ஒரு துண்டு இஞ்சி அதையுமே நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பொடியை நறுக்கினதாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததோ மிதமான சூட்டில் வச்சு இந்த வெங்காயத்தை வதக்குங்க. ரொம்ப கரிஞ்சிற மாதிரி வதங்கக்கூடாது. கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வதக்கிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு இந்த மசாலாவை சேர்த்துருங்க. தக்காளி இதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு இந்த மசாலாவை சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி நல்ல கலர் கொடுக்கும். இப்போ 1 நிமிஷம் வதக்கின பிறகு 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ தக்காளியை சேர்த்த பிறகு லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணியை சேர்த்து அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி வைங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் குடமிளகாயும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட நீட்ட வாக்கில் வெட்டின மீடியமான சைஸ் வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயமும், ஒரு குடைமிளகாய், முழு குடைமிளகாய் நீட்ட வாக்கில் வெட்டினதை சேர்த்துட்டு லேசாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இது டக்குன்னு வதங்கிடும். அதனால் வேகலாம் வைக்க வேண்டாம். நல்லா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது வேக வைக்கலை, வேக வைக்காத பச்சை உருளைக்கிழங்கு தான். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் 1 ஸ்பூன் கரம் மசாலா இதை சேர்த்துட்டு 3-4 நிமிஷம் மூடி வைக்காமல் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்து இதை அப்படியே இறக்கி வச்சுருங்க. ஒரு 1/4 பாகத்துக்கு வெந்து வந்தால் போதும். மீதி நம்ம கிரேவியில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரேவியை கொதிக்க வச்சுருந்தேன். நல்ல பச்சை வாசனை இல்லாமல் எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் இது கூட 2 ஸ்பூன் புளிக்காத தயிர், ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கிரேவியோட ஸ்பெஷாலிட்டியே இந்த தயிரோட லேசான ஒரு புளிப்பு சுவை அந்த கிரேவியில் இருக்கணும். அதனால் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்த பிறகு நல்லா ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து வரணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு குடமிளகாக்கு தனியாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இது கூட வதக்கி வச்ச குடமிளகாய் உருளைக்கிழங்க இதை அப்படியே அந்த மசாலாவோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடணும். உப்பு காரம் புளிப்பு சரியாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மசாலாவோ தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. மூடி வச்சு ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. பொடியை நறுக்கின கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. கண்டிப்பாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.